உங்களோட மொபைல் தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி கொடுக்குறோன்றத இந்த வீடியோட கடைசியில சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணணும்ன்றத இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க அண்டர் வாரண்டில ஒரு சீல்டு பேக் மொபைல் எடுத்தாலுமே அதுவுமே வாட்டர் ரெசிஸ்டன்ட் தானே தவிர வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. வாட்டர் டேமேஜ் ஆனா ஸ்டோர்லயுமே வாரண்டி கிளைம் ஆகாது. மழையில நிலையலாம், தண்ணியில போட்டு வீடியோ எடுக்கக்கூடாது. உள்ள போச்சுனாலுமே வாரண்டி கிளைம் ஆகாது. அதாவது நீங்க உங்க மொபைல் போனை ஒன்ஸ் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னா, மொபைல் டெட் ஆயிடுச்சுன்னா நீங்க உடனே கொண்டு போய் சார்ஜில் போடாம அதை ஆன் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஃபோன் டெட் ஆயிடுச்சுன்னா அப்படியே வச்சுட்டு பக்கத்தில் இருக்க சர்வீஸ் சென்டர் கொண்டு போங்க. அங்கே கொண்டு போயிட்டு அவங்க ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் ஆன் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதுக்கப்புறம் அந்த மொபைலில் வேறு எதுவும் பெரிய மேஜராக இஷ்யூஸ் வர வாய்ப்பு இல்லை. ஆன் ஆயிடுச்சுன்னா தண்ணிக்குள்ளே போட்டப்பறமே உங்கள் மொபைல் ஆனில் தான் இருக்குது அப்படின்னா உடனே போய் சார்ஜ் போடாதீங்க. சார்ஜ் போடுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் உங்கள் பக்கத்தில் இருக்க ஸ்டோரில் அப்பையும் போய் செக் பண்ணிடுங்க உள்ளது தண்ணி போயிருக்கான்னு. ஏன்னா நீ தண்ணி போனோடனே உடனே ஃபோன் ஆனில் தான் இருக்கும். ஆனால் 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் அந்த போர்டு ஷார்ட் ஆகி டெட்டாக அதிகமான சான்சஸ் இருக்குது. மூணாவது, உங்கள் மொபைல் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி விழுந்துச்சு இப்போ ஏன் டெட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மொபைலில் தண்ணி உள்ளே போயிருக்கும். உள்ளே போயிடுச்சுன்னா போர்டில் ஒயிட் கலர் ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த போர்டை ரெடி பண்ணுறதே ரொம்ப 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 கஷ்டமாயிரும். உங்களோட டேட்டா கூட அதுலேருந்து எடுக்க முடியாது. கிட்டத்தட்ட டோட்டல் லாஸ் கணக்கு தான் அந்த மொபைல். அப்படி இல்லைன்னா இந்த லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் என்ன, மொபைல் ஃபர்ஸ்ட் எய்டு சொல்லியிருந்தோம். அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ஆப்ஷன் என்னன்னா, நம்மளோட ஐஸ்டோர்ன்ற பேஜில் அந்த வாட்டர் எஜெக்ட்னு சொல்லி ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். அந்த வீடியோ போட்டீங்கன்னா அந்த வீடியோலேயே உங்களுக்கு ஒரு வைப்ரேஷனில் உள்ளே இருக்க தண்ணியை ஃபுல்லாக மொபைல்லேருந்து எஜெக்ட் பண்ணிடும். வெளியே வாட்டர் எஜெக்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வாட்டர் எஜெக்ட் மூலமாக ஓரளவுக்கு உள்ளே இருக்க வாட்டர் ஃபுல்லாமே வெளியே எஜெக்ட் பண்ணிடும். அது பண்ணால் மட்டும் போதுமானு கேட்டிங்கன்னா கிடையாது. அது ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு தான். நீங்கள் முடிஞ்ச அளவு பக்கத்தில் இருக்க சர்வீஸ் சென்டரை கொடுத்து 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மொபைல் யூஸ் பண்ணுங்கள். நாங்களும் எங்கள் ஸ்டோரில் வாட்டர் ப்ரூஃப் ஸ்டிக்கர் போட்டு தான் எல்லாமே சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அப்படி மதுரையில் இருந்தீங்கன்னா எங்கள் ஸ்டோரை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் ஸ்டிக்கர் போட்டு திரும்ப ரெடி பண்ணியும் கொடுத்துருவோம். எங்களோட ஸ்டோர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, சினிசுவை ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. கூகுளில் ஐஸ்டோர் சர்வீஸ் சென்டர் போட்டிங்கனாலே எங்களோட லொக்கேஷன் எல்லாமே வந்துடும். இந்த வீடியோவை உங்களோட ஐஃபோன் யூஸ் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஐஃபோனுக்கு மட்டும் இல்லை, ஆண்ட்ராய்டுக்கும் இதே தான். முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.